புரட்டாசி மாதத்திலே வருகின்ற என்ன எது புரட்டாசி மாசம் என்னது வருது? புரட்டாசி மாதம் எனக்கெல்லாம் வந்தது. என்னது வந்துச்சு? தீபாவளி வரும். தீபாவளி தான் வருதா? புரட்டாசி மாசம் கல்விக்கு அதிபதி அந்த சரஸ்வதி. ஓ, கலைவாணி சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை. ஆமா. அப்படி அந்த சரஸ்வதி பூஜை என்று சரி படிக்கிற புத்தகங்களை பூஜையில வைத்து மறுநாள் விஜயதசமி என்று ஆமா அப்படி அரக்கனுக்கு சரி அறிவு கலைகளை கற்பிக்க வேண்டும் என்று. ஆமா, அந்த காலத்துல நோட்டு புத்தகம் ஏதோ கிடையாது. நோட்டு புத்தகம் அழிரப்பரு. ஆமா, ஸ்லேட்டு தப்பு தப்பா எழுதணும், ரப்பர் வச்சு அழிக்கணும், அழிச்சு கிடத்தான். ஆமா, அந்த காலம் நோட்டோ ஏதோ கிடையாது. ஏன்னா அந்த காலம் ஃபுல்லா ஏட்டு பாடம் தான். ஆமா, அதனால ஓலைச்சுவடி. அப்படி அரக்கனுக்கு ஏடு எழுதுகிறார்கள். ஆமா, அப்படி அரக்கனுக்கு எப்படி ஏடு எழுதுகின்றார்கள் தெரியுமா? காயாத பனையதில கண்ணீர் பண குறுத்தெடுதா, ஈனாத பனையதில இளம்பன குறுத்தெடுதா, ஈனாத பனையதில இளம்பன குறுத்தெடுதா, வண்டறிய ஓலை ஒன்று ஓலை உண்டு ஓலை ஒன்று ஓலை உண்டு அங்க வகையுடனே கொண்டு வந்தார் கொண்டு வகையுடனே கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் ஓலை ஒன்று ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் அப்படி வண்டரியா ஓலைகளை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறியிட்டு. ஆமா, எந்த ஒரு புத்தகமா இருந்தாலும் சரி முதல்ல மங்களகரமா மஞ்சளை வைப்போம், மஞ்சள் காப்பு. ஆமா, அதனால இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறியிட்டு எழுத்தாணி கொண்டு அரக்கனுக்கு ஏடு எழுதுகின்றார்கள். எப்படி? ஆமா, அவர்கள் எப்படி ஏடு எழுதுகிறார்கள் தெரியுமா? எப்படி ஹரியரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா என்று தெரிந்து கொண்டானா, அவன் அன்னையும் பிதா என்று தெரிந்து கொண்டானா, ஹரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா, அன்னையும் பிதாவும் என்று தெரிந்து கொண்டானா, அன்னையும் பிதாவும் என்று படித்து கொண்டானா, 64 கலைகாணியம் படித்து கொண்டானா 64 கலைகாணியம் தெரிந்து கொண்டானா, 64 கலைகாணியம் தெரிந்து கொண்டானா, 4 வேதம் 6 சாஸ்திரம் அறிந்து கொண்டானா, அரகன் படித்து கொண்டானா, 64 கலைகாணியம் தெரிந்து கொண்டானா, 64 கலைகாணியமும் தெரிந்து கொண்டானா, 6 நல்ல வயதில அரிச்சுவடி படித்து வாரா 7 நல்ல வயதில என் சுவடி படித்து வாரா 8 நல்ல வயதில 8 பாடம் படித்து வாரா 9 10 வயதில படியாத பாடமெல்லாம் வல்லரக்கராச்சுதனோ 14 வயதில பலகளையும் படித்து வாரா பலகளையும் படித்து வாரா 14 வயதிலே 14 பலகலையும் படித்து வாராம் பலகலையும் படித்து வாராம் யானையேச்சம் குதிரையேச்சம் அழகு உயர்ந்த தொழில் படித்தான் யானையாட்டம் குதிரையாட்டம் அழகு உடைந்த தொழில் படித்தான் வித்தை வாழு வித்தை சிலம்பு வித்தை முன்கரணம் பின்கரணம்
தரணம் முக்கியமா படித்து வாராம் முக்கியமா படித்து வாராம் முக்கியமா படித்து வாராம் முக்கியமா படித்து வாராம் வல்லரக்கனாகப்பட்டவன் ஆமா ஆயக்கலை 64 நயமுடன் கட்சி வருகின்ற பொழுது வரும் பொழுது அரக்கனுக்கோ என்னாச்சு பால பிராயம் போய் பருவ பிராயம் வந்து விட்டது எப்ப அண்ணன் பையன் வயசுக்கு வந்துட்டான் ஆமா அரக்கன் வயசுக்கு வந்துட்டான் அரும்பு மீச குறும்பு பார்வை அப்ப பார்த்தார் ரிஷிமுகாவர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்ணவளும் என்ன ரிஷிமுகாவர்ணன்ட்ட ரத்தக்கண்ணியானவா என்ன சொல்ற ஏ மன்னா என்ன சுவாமி என்ன தங்கம் நம்மளுக்கோ வாழும் பிராயம் போய் வயோதிக பிராயம் ஆகிவிட்டது ஆமா வயசாயிட்டு நமக்கு வயசான காலம் ஆயிடுது ஆமா நம்ம குழந்தைக்கோ அவனை வளரும் பிள்ளை ஆமா அவ இப்பதான் வளரும் பிள்ளை சரி அவனுக்கு பால பிராயம் போய் பருவ பிராயம் வந்து விட்டது அப்ப பையனுக்கு தண்ணி ஊத்திர வேண்டியதான் தண்ணி ஊத்தவா பெண் குழந்தை வயசுக்கு வந்தா தண்ணி ஊத்துவாங்க தலைக்கு தண்ணி ஊத்துவாங்க சரி ஆம்பளை பையங்க வயசுக்கு வந்தாங்கன்னா தண்ணி அடிப்பாங்க அப்படியா ஓ சரி சரி என்ன தண்ணி இல்ல பாட்டுல தண்ணி தான் அதானே கேக்க சரி மினரல் வாட்டர் தண்ணி அடிப்பாங்க அப்படி வல்லரக்கனாகப்பட்டவனுக்கு சரி 16 வயசு 16 வயது நிலை ஆமா அரும்பு மீச குறும்பு சேட்டையோட இருக்கான் திருட்டு மொழியிலையும் உருட்டி முழிக்கிறான் ஆமா வயசு கோளாறு அப்படி வயசு படுத்தத பாடு பாரு எரித லைட்டே பல்பே கழட்டுவோம் பாத்துக்கிட்டுங்க ஆமா சுச்சி அமத்தாமலே அது நம்மள என்ன செஞ்சிரும் என்ன செய்யும் 7 கட்டமான ஏறி குதிப்போம் பாத்துக்கிட்டுங்க சரி அப்போ ஆமா இப்ப ஒரு வீட்டுல சரி ஒரு பையன் ஊதாரித்தனமா ஆமா வாலிபமாயி ஊதாரித்தனமா இருந்தாங்கன்னா ஆமா வேலைக்கு போவாம ஆமா அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு சொல்லி சரி அவர்களுக்கு பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து வைப்பார்கள் ஆமா திருமணம் எதுக்கு முடிக்காங்க அந்த மகாராஜி வந்த நேரமாவது திருந்தணும் ஒரு குடும்ப பொறுப்பு வரணும்னு சொல்லி திருமணம் முடிப்பாங்க சரி இப்போ உள்ள நம்ம ஜாயிண்ட்காரர் பாருங்க ரேஷன் கார்டு அடை வச்சு தண்ணி அடிக்காருன்னு அந்த காலம் ஸ்மார்ட் கார்டு அடை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வராரு அப்படியா அது மட்டுமா ஆட்டோவே வித்துட்டேன் அப்படியா ஆட்டோவே வித்தாச்சு வித்து குடிச்சாச்சு அந்த காலம் கல்யாணம் முடிக்கணும்னா பொண்ணுக்கு வயசு 21 வயசு சரி மாப்பிள்ளைக்கு 35 வயசு கிட்ட வந்துரும் ஆமா அந்த காலம் ஆமா 1901 ஆண்டுல ஆமா ஆமா இப்போ உள்ள காலத்துல என்ன 21 வயசுல கல்யாணம் முடிச்சு வைக்கலன்னு சொல்லுங்க என்ன பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்க மாட்டா பக்கத்துல வீட்டுல பாட்டியே இருக்க மாட்டாளா பாட்டி முறை பண்ணுல ஆமா கூட்டிட்டு ஓடிடுவான் ஆமா அதனால என்ன இப்போ என்னய்யா 20 வயசு 21 வயசுலயே திருமணத்தை முடிச்சுக்கிட்டாங்க ஆமா காலேஜுக்கு போறதுதான் சரி காலேஜுக்கு போன மாதிரி ஆச்சு ஆமா ஆமா அதனால என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆமா வந்துட்டாங்கல்ல அப்படி வல்லரக்கனுக்கு 16 வயது ஆயிட்டு அவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று எண்ணி ரத்த கண்ணியுடைய ஆமா அண்ணன் மகள் சரி அதாவது வல்லரக்கனுக்கு மாமன் மகள் மாமன் மகா ஆமா அப்படி மாமன் மகளான சரி பவளக்கண்ணி என்ற பெண்ணை கொண்டு வந்து பவளப்பண்ணியா பவளக்கண்ணி பவளக்கண்ணி ஆமா பவளக்கண்ணி அப்படி பவளக்கண்ணி என்ற பெண்ணை கொண்டு வந்து ஆமா அரக்கனுக்கு திருப்பூட்டி சரி திருமணத்தை முடித்து வைத்து ஆமையா ஆமா அரக்கனுக்கு நாட்டை எப்படி ஒப்படைக்கின்றார் தெரியுமா ரிஷிமுகாவர்ணன் ஆமா அட என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா செங்கோலோ உன் பொறுப்பு சிம்மாசனோ உன் பொறுப்பு உண்டியலோ உன் பொறுப்பு தொட்டியெல்லாம் உன் பொறுப்பு பொக்கிசமோ உன் பொறுப்பு பணப்பெட்டி உன் பொறுப்பு பாதாள உலகமெல்லாம் உன் பொறுப்பு நாடு எல்லாம் உன் பொறுப்பு நகரமெல்லாம் உன் பொறுப்பு கண்ணிமை காப்பதை போ கண்ணிமை காப்பதை போ மக்களை நீ காத்துவாரா அப்படி நாட்டை ஒப்படைத்த வேளையில வல்லரக்கனாகப்பட்டவன் சரி அவனோ அவன் செங்கோலை கையில் பிடித்தான் சிம்மாசனோ மீதம் வந்தான் செங்கோலை கையில் பிடித்து சிம்மா
அப்படி ஆமா அவனி புவனம் எல்லாம் 56 தேசம் தேசத்தை 56 தேசத்துக்கும் செங்கோல் கையில் பிடித்து சிம்மாசனத்திலே உட்கார்ந்து அதிபதி சக்கரவர்த்தியாக அதிபதி சக்கரவர்த்தி வல்லரக்க ராஜுதனாக அவன் ஆண்டு வருகின்றான். அப்படி வல்லரக்கன் ஆண்டு வரக்கூடிய வேளையில வல்லரக்கன் சிம்மாசனத்திலே ஏறுவதற்காக ஆமா 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 படிகளாகவே போட்டார்கள். நவக்கிரகங்களை ஆமா அந்த நவக்கிரக மூர்த்திகளை கொண்டு வந்து 9 படிகளாகவே போட்டார்கள். ஆமா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் ஆமா குரு சுக்கிரன் ஆமா ராகு கேது சனீஸ்வரன் ராகு கேது ஆமா நவக்கிரகன் பட்டத்தை பெற்ற ஆமா அந்த சனீஸ்வர பகவான் ஆமா இப்படி அந்த 9 நவக்கிரக மூர்த்திகளையும் கொண்டு வந்து படிகளாக போட்டார்கள். அந்த சிம்மாசனத்துக்கு படிகளாகவே அமைத்து இந்த வல்லரக்கனோ என்ன செய்தார்? சிம்மாசனத்துல உட்காரையில சரி சிவனை நினைக்கல திருநீர் பூசல, பகவான நினைக்கல பஞ்சாச்சரம் பூசல, பட்டை அடிக்கல, ஆமா ஒண்ணுமே கும்பிடல. சரி அவன் சொல்லுதான் எனக்கு மேல ஒரு பகவான் இருக்காரோ இருக்கே செய்தான் ஒருத்தன் எனக்கு மேல ஒருத்தன் இருக்கானோடா. ஆமா நானே 56 தேசத்துக்கு அதிபதி எனக்கு மேல ஒருத்தன் இருக்கானா செய்தான் ஆணவம் மண்டகம். அப்ப பாவி எப்படி சாமியை கும்பிட்டுருப்பான், எப்படி கோயிலுக்கு போயிருப்பான்? பட்டையில ஓரம் என்ன கேள்வி கேக்குறான் தெரியுமா? அவன் நினைப்பு எப்படி இருக்கு? சாமியா கடவுளா ஆண்டவனா எல்லாரும் எனக்கு கீழே தான் இல்ல அப்படிங்க. ஆமா அப்படி அவன் ஒவ்வொரு படிகளாகவே ஏறி 9வது படியில சனீஸ்வர பகவான் மேல ஓங்கி மிதிக்கான். என்னைக்கு சனீஸ்வர பகவான மிதிக்கானோ அன்னைக்கு பிடிக்க 6.25 அரையங்காலம். நவக்கிரகத்துல 8 பேரை குப்புற போட்டிருக்கான். 6.25 அரையங்காலம் எத்தனை? 6.25 அரையங்காலம். நம்ம கணக்குப்படி கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா சரி கால்குலேட்டர் வேலை செய்ய மாட்டேங்கனே. கால்குலேட்டர் வேலை செய்ய மாட்டேங்கா? ஆமா 6.25 அரையங்காலம் எத்தனை? 8.25. கரெக்ட்டா சொல்லிட்டாரா? ஆமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் எவனா முட்டை ஓட டீச்சர்ட்ட படிச்சிருக்காருயா? அப்படியா? ஆமா கூட பள்ளிக்கூடத்துல குப்பமா டீச்சர்ட்ட உப்மா பள்ளிக்கூடத்துல படிச்சேன். உப்மா சாப்பிட்டே படிச்சீங்களா? ஆமா அதான் கலை க்ளீனா வருது. அதான் க்ளீனா வருது. ஆமா அப்படி 6.25 அரையங்காலம். இதுல தாளத்து காட்டுற கால பாப்போம். 6.25 அரையங்காலம் எத்தனை? 7.25 அண்ணா. நல்ல வேலை 7.5ன்னு சொல்ல மாட்டாரு. அவர் பெரிய டீச்சர்ட்ட படிச்சிருக்காரு. அவர் பெரிய டீச்சர்ட்ட. ஆமா அப்படி கட்ட கால தம்பி அரையங்காலம் எத்தனைப்பா? சொல்லு பாப்போம். அவன் 6.5 வந்தான். 6.5ல நிக்கான். ஆமா அப்படி 6.25 அரையங்காலம் 7.5. சரி அப்படி வல்லரக்க ராஜுதனை ஆமா அங்க அம்மையா 7.5 அவன் பிடிக்க போறான் இருப்பிடத்தை கலப்ப போறான் பிடிக்க போறான் இருப்பிடத்தை கிளப்ப போறான். சனியவனும் பிடிக்க போறான் அவன் சண்டாள வல்லரக்கன் அவனும் சங்கடத்தை அடைய போறான். சனிய வந்து பிடிக்க சங்கடத்தை அடைய போறான். ராஜுதான் என்னைக்கு சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்து அரியாசனத்தில் அமர்ந்தானோ ஆமா செங்கோலை பிடித்தானோ சரி அன்னையில இருந்து ஆமா நாட்டுல மழை தண்ணி எதுவுமே கிடையாது. பனி கூட பொழியவில்லை. ஆமா ஒரே பசி பட்டினி பஞ்சமா இருக்கு. பஞ்ச நாடாகி ஆமா எங்க பார்த்தாலும் மழை இல்ல தண்ணி இல்லாம குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கு. ஆமா கடிக்க புல்லு இல்ல. அப்படி அங்க எப்படி பஞ்சமாக இருக்கின்றது தெரியுமா? எப்படி பஞ்சமாக இருக்கிறது? அங்க 12 வருட காலோ பஞ்சம் வந்து சேர்ந்த 12 வருட காலோ பஞ்சம் வந்து நல்ல உருண்ட பஞ்சோ மன்னவரே தோற பஞ்சோ நாளியது உருண்ட பஞ்சோ நாயகர தோற்ற பஞ்சோ 6 காலோ உருண்ட பஞ்சோ அரக்கனையும் தோற்ற பஞ்சோ
பிள்ளைக்கு விலை கொடுத்து உணவு வாங்கி உண்ண பஞ்சோ பசியன் கொடுமையால பசியன் கொடுமையால குடும்ப கீரை விண்ண பஞ்சோ பசியன் கொடுமையாலே பசியன் கொடுமையால விண்ண பஞ்சோ அப்படி பசி பட்டினி பஞ்சமா இருக்கு. பசி பஞ்சம் பட்டினி என்று ஆமா பஞ்ச நாடாகி இருக்கிறது. அரக்கன் என்னைக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்தானோ என்னைக்கு அரசாட்சிக்கு வந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழை தண்ணி எதுவுமே கிடையாது. ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி. ஆமா அப்போ அந்த வல்லரக்கம் பாக்கான் சர்வாதிகார ஆட்சி. என்னடா இது நம்ம ஆட்சியில உட்கார்ந்து 12 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் யாரும் நம்மள பணிஞ்சு நடக்கல, பகுதி பணம் கொடுக்கல, இருசால் பணம் கொடுக்கல, கீழ்ப்படிந்து நடக்கல, கிஸ்தி பணம் கொடுக்கல, நம்மள ஏன்னு கேட்கல, இருந்தா பணம் கொடுக்கல. வர வர நமக்கு மரியாதையே இல்லையா? மரியாதையே இல்லையா? ஆமா 56 தேசத்துக்கு நம்ம தானே அதிபதி. ஆமா நம்மள யாரும் மதிக்கல என்று எண்ணி நினைத்து அவன் மந்திரியை வரவழைத்து அவன் மந்திரியிடம் மந்திரி என்ன பண்ணா இங்க வா வந்தேன் நீ போய் அந்த 56 தேசத்துக்கும் அவனி புவனம் எல்லாம் பறையோசை அடித்து பகுதி பணத்தை வாங்கிட்டு வார் என்று சொல்ல. அப்படியா சுவாமி? ஆமா மந்திரி அரக்கன் சொல்லுக்கு அப்படின்னு சொல்லல இப்படின்னு சொல்லல, மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன் சாப்பிடுறது அரக்கன் சாப்பாடு. ஆமா அரசன் சொல்ல தட்டினால் அரை மாச சம்பளம் கட்டாயிரும்ல. அதனால ஆமா மந்திரியும் அப்படியே ஆட்டும் என்று அங்க மந்திரியும் ஓடி வந்து 56 தேசத்துக்கும் அடிப்பாரம் பறையோசை சத்தம் கேட்டு மன்னர் எல்லாம் ஓடி வாரா சத்தம் கேட்டு பறையோச சத்தம் கேட்டு 56 தேசத்துக்கு வந்து பறையோச அடிக்காரு. எப்படி அடிக்காரு? எப்படி டொக்கு டொக்குன்னு எப்படி தட்டுதாரு? அவரு பறையோச அடிக்காரு. அப்போ மன்னர்லாம் ஓடி வந்து 56 தேசத்து ராஜாக்களும் மந்திரி என்ன பண்ண உனக்கு என்ன தைரியம் இருந்தா எவ்வளவு தைரியம் இங்க வந்து இப்படி டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருப்ப. இப்படி டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருப்ப. அப்போ என்ன தைரியம் இருந்தா டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருப்பு கேட்க நாங்க தாங்கி தடி கூப்பிட்டு இருக்கோம். அப்படியா? வல்லரக்க ராஜுதான் எங்க மன்னா வல்லரக்க ராஜுதானோ அவன் இது சிம்மாசனத்துல உட்கார்ந்து இன்னையோட 12 ஆண்டுகள் ஆகிட்டு ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. நீங்க யாரும் அவரை போய் பார்த்து பணிந்து நடக்கல, பகுதி பணம் கொடுக்கல. ஆமா கீழ்பணிந்து நடக்கல, கிஸ்தி பணம் கொடுக்கல. ஆமா ஏனென்றும் கேட்கல, இருந்தா பணம் கொடுக்கவில்லை. அதனால பகுதி பறையோசை அடித்து பகுதி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படியா? என்னது உங்க மண்ண பகுதி பணம் கேட்டானா? இருசால் பணம் கேட்டான். ஆமா அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா பகுதி பணத்தை கேட்டிருப்பான். 12 வருஷம் நாட்டுல பனி பஞ்சி. உங்க மண்ண ரிஷிமுகாவர்ண என்னைக்கு இந்த சிம்மாசனத்துல ஆட்சி பீடத்துல உட்கார்ந்தானோ அவ அப்பா ஆண்ட காலத்துல அப்படி அவ அப்பா அரக்கனோட அப்பா ரிஷிமுகாவர்ண ஆட்சி காலத்துல நீதி நேர்மை தயவுதாட்சணியம் இருந்தது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தது. ஆமா அதனால மாதம் மும்மாரி மழை பொழிந்தது, வருடம் முப்பு விளைந்தது. மாதம் 3 மழைனா 10 நாளைக்கு ஒரு மழைனா. ஆமா 10 நாளைக்கு ஒரு மழை அந்த காலம். சரி இப்போ லைட்டா தூத்திட்டு போகுது. அந்த காலம் மும்மாரி மழை பொழிந்தது யாருக்காக மழை பொழிந்தது? வேதம் போதும் வேதியர்களுக்கு ஒரு மழை. சரி வேதம் போது வேதியர்கள்னு சொன்னா அப்ப இங்க ஹோமம் பண்ணாங்களே பட்டாவால். ஆமா காலசாமிக்கு கும்பாபிஷேகத்தினால. ஆமா அப்படி அவங்க படித்த ஓம் சுக்லாம்பிரதம் சசிபிரதம் சதுர்புஜம் சுவாக அப்படி அவங்க படித்த மந்திரங்களை விடாமல் ஓதுவாரே. ஆனால் கொஞ்சம் படிச்சிருக்காருன்னா எங்க ஊர்ல அரிப்பட்டுன்னு ஒரு ஆள் இருக்காரு. அந்த பட்டுவாள் கூட இவர் போனாரு 1.5 வருஷமா. அப்படியா? அதான் இவருக்கு கொஞ்சம் தெரியும் மந்திரம் சொல்றாரு. பூஜா தூக்கிட்டு போறோம். ஆமா அப்படியா? சரி அதனால அப்படி அவங்க படிச்ச மந்திரங்களை விடாம ஓதுவாரே. ஆனால் அவங்கள ஒவ்வொரு இதுக்கும் லட்சம் உரு ஏத்துவாங்களாம்.
அப்படி லட்சம் ஊரு ஏத்துனாங்கன்னா மந்திரத்துக்கு லட்சம் ஊரு. ஆமா ஆமா காளசாமி ஐயா சரி அப்படி துடியா முன்னாடி வந்து நிப்பாரு நிப்பாருல. ஆமா ஆமா அப்படி வேதம் போதும் வேதியர்களுக்கு அந்த காலம் ஒரு மழை பொழிந்தது. ஒரு மழை பொழிஞ்சிருக்கு. ஆமா அப்ப இன்னொரு மழை யாருக்கு? மதுரை ஆண்டார் பாருங்க, மன்னன் நீதி நெறியர் பொற்கை பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு மழை பொழிந்தது. மனு நீதி தவறாத மன்னர்கள். ஆமா அவர்களுக்கு ஒரு மழை. சரி அதே மாதிரி மூன்றாவது மழை மாத கற்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மழை பொழிந்தது. ஏன்னா பெண்களுக்குமா? ஆமா தாய்மார்களுக்கு. எந்த மாதர்களுக்கு? மாத கற்புடைய மங்கையர்னு சொன்னா ஆமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமாம்னு மதிக்கத்தக்க. ஆமா நீங்க புல்லா அடிச்சிட்டு வந்தா தான் என் பூமா. ஆமா நீங்க ஆப்பு அடிச்சா தான் என் அரசன். நீங்க குவாட்டர் அடிச்சா தான் என் கொண்டவன். ஆமா இல்ல ஒரு கட்டிங்கா அடிச்சிட்டு வந்தா தான் என் கணவன். ஆமா அப்படி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் என்று மதிக்கத்தகுந்த. ஆமா இப்போ வீட்டுக்காரங்க வடக்க காசிக்கு போயிருந்தாங்கன்னா சரி அந்த காலம் வடக்க பார்க்க கால் நீட்ட மாட்டாங்க. சரி தெக்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தாங்கன்னா தெக்க பார்க்க கால் நீட்ட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில போனாலும் இன்னும் காணுமே அப்படின்னு வாசல். ஆமா எப்ப வருவாலும் தெரியலையே, காலையிலே போனால வழிமேல் வெளி வைத்து காத்திருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆமா அப்படி மாத கற்புடைய மங்கையர்களுக்கு அந்த காலம் ஒரு மழை பொழிந்தது. அந்த காலம் மழை பொழிது. இப்ப யாருக்கெல்லாம் மழை பொழிது? அரிசி விற்றிடும் அந்தணர்களுக்கு ஒரு மழை பொழிகின்றது. ஆமா வல்லரக்க ராஜனை போல் வரிசை தப்பும் மன்னர்களுக்கும் ஒரு மழை பொழிகின்றது. அப்புறம் அடுத்து புருஷனை கொன்ற பூவியர்களுக்கு ஒரு மழை பொழிகின்றது. புருஷனை கொல்லுத புண்ணியமாட்டி கும்பிடணுமா? புருஷனை கொல்லுதுன்னா எப்படி கொல்ல மாட்டா? சோத்துல விஷத்தை வச்சு கொல்றது கிடையாது. ஆமா அவர் அடிக்க கையை தான் வாங்கியிருப்பாரு. ஆமா உடனே இந்த அம்மா என்ன சொல்ல? ஆமா ஏன் சண்டால பைய ஆமா என் கைய நீ அடிக்கிறது கைய வாங்கிட்டானே முடிவா அவன் போன இடம் தெரியாம போவ. ஆமா நீ 100ல பைக்ல போ, உனக்கு 108ல ஒண்ணு அள்ளிட்டு போவ. ஆமா என்ன அடிச்ச கை உனக்கு இப்படி ஆயிரதா? ஆமா வேலையில கிடக்குது வெடுக்குன்னு புடுங்க வந்தவன் வராம போவ. நீ போறவன் பாக்கறிச்சு போவ. இப்படி சொல்லால நாவால சொல்லுது கொல்லாம கொல்லுதாங்களே அந்த புண்ணியமாட்டிக்கு. அதான் புருஷனை கொன்ற பூவியர்களுக்கு ஆமா இந்த காலம் மழை அப்படி லேசா தூவிட்டு போகுது. தூரல் நின்னு போச்சு. ஆமா அப்படி ரிஷிமுகாவர்ணனுடைய ஆட்சி காலத்துல நீதி நேர்மை இருந்ததுனால நாங்கள் பணிந்து நடந்தோம். ஆமா அவருக்கு பகுதி பணம் கொடுத்தோம். ஆமா கீழ் பணிந்து நடந்தோம், கிறிஸ்தி பணம் கொடுத்தோம். உங்க மண்ணை என்னைக்கு வல்லரக்க சிம்மாசனத்துல உட்கார்ந்தானோ அன்று முதல் அன்னையில இருந்து நாட்டுல மழை தண்ணியே கிடையாது. 12 வருஷமா பனி கூட புளியில பூமியில. ஏன்னா அரக்கன்ற நீதி நேர்மை தெய்வதாட்சண்யம் கிடையாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்ல கிடையாது. சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா அதனால சரி மாதம் மழையும் கிடையாது, 12 வருஷமா ஒரே பஞ்சமா இருக்கு. நாங்க குடிக்கிறதுக்கு கூழ் இல்லாம, குழந்தைக்கு பால் இல்லாம, பால் வாங்கி கொடுக்க இது பண்ண இல்லாம, ஆமா குடிக்க தண்ணி இல்ல, கடிக்க கரடு இல்ல, மாடு குடிக்க தண்ணி இல்ல, ஒரே 12 வருஷம் பட்னியா பஞ்சமா இருக்க. எப்படி பட்னியானது வாஞ்சி போயிருக்கணும் 12 வருஷமா. அப்ப இப்படி இருக்கையில நாங்க எப்படியா உங்க மன்னனுக்கு பதவி கொடுக்க முடியும்? எங்க இருந்து கொடுப்பது? வரி வட்டி கப்பம் காணிக்கை கிஸ்தி. அதனாலே மந்திரி மன்னனிடம் போய் சொல்லு. என்ன சொல்ல வேண்டும்? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம். கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருந்தா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம்,
தயங்கவே மாட்டோம். நாங்க எதிர்த்து சண்டை தயங்கவே மாட்டோம். போடா போடா மந்திரிய புத்தி கெட்ட தந்திரிய போய் சொல்லு அரக்கனிடம் உங்க மண்ண அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமானா போர் கொடி நாட்ட சொல்லு போர் செய்து பார்த்திடலாம். கிஸ்தி பணம் வேணுமானா சண்டை கொடி நாட்ட சொல்லு சண்டை செய்து பார்த்திடலாம். மல்லு கொடிய நாட்ட சொல்லு மல்லு செய்து பார்த்திடலாம். யுத்த கொடி நாட்ட சொல்லு யுத்த கொடி நாட்ட சொல்லு யுத்தம் செய்து பார்த்திடலாம். கொடி நாட்ட ஐயா யுத்தம் செய்து பார்த்திடலாம். அப்ப பாக்கார் மந்திரி என்ன 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 அங்க போனா அரக்க பகுதி பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்புதான். இங்க வந்தா இவங்க நிக்கனால சரியில்லை. 56 தேசத்து ராஜா எல்லாரும் ஒண்ணு கூடி சண்டைக்குலாம் வராங்க. யுத்தத்துக்குலாம் வர்றாங்க. நம்ம இப்ப இவங்க பகுதி பணம் தரலன்னு போய் அரக்கன்ட்ட சொன்னோம்னா அவனை நம்மள உதப்பான். நீ எதுக்கு பகுதி பணத்தை வாங்காம இங்க வந்த வந்தேன்னு சொல்லி அவர் திட்டுவார். திரும்ப போய் வாங்கிட்டு வான்னு இங்கெல்லாம் அனுப்புவான். திரும்ப அனுப்புவார். அதனால இந்த அரக்கன் ஆட்சியில இருக்க தண்ணியும் ஆமா அவன் நாட்டுல இருக்க தண்ணியும் நம்மளுக்கு நமக்கு இடைஞ்சல். ஆமா அதனால வல்லரக்கனை நம்ம வனவாசம் அனுப்பணும். காட்டுக்கு அனுப்பணும். ஆமா நாட்டை விட்டு நாடு கடத்தப்படும். நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பணும். காட்டுக்கு போனவன் வந்தாதான் உண்டு இல்லனா இல்லனா நம்ம தான் ராஜா. ஆமா போனவங்கானி இருந்தவனுக்கு சொந்தம்ன மாதிரி சரி அவன் வந்தா சேர்த்துக்கிடணும். ஆமா இல்லனா இல்ல வல்லாட்ட விட்டுற வேண்டியதுதான். ஆமா வந்தா சேர்த்துக்கணும் வல்லாட்ட விட்டுற வராட்டி விட்டுற வேண்டியதுதான். அடுத்த மண்ண நம்ம தான். அதனால சரி என்னையா அதனால பார்த்தார் மந்திரி. என்ன உடனே அரண்மனைக்கு வந்து சரி ஐயா மன்னா வல்லரக்கா மன்னாதிய மன்னவரே மன்னாதிய மன்னவரா மகுட மூடி ராஜமன்னா வல்லரக்க ராஜமன்னா எம்பார்த்த கேளுமையா 56 தேசத்துக்கும் பறையோச அடிக்க போன 56 தேசத்துக்கும் மன்னர் எல்லாம் ஓடி வந்து என்ன 56 தேசத்து மன்னர்களும் ஓடி வந்து சண்டைக்கு வர சொல்லுதாங்க. என்னது சண்டைக்கு வர சொன்னானா? யுத்தத்துக்கு வர சொன்னார்களா? யார பார்த்து அவன் சண்டைக்கு வர சொன்னான்? என்னைய பார்த்து அவன் சண்டைக்கு வர சொன்னான். ராஜமன்னன் என் பேரை சொன்னியா? என் பேரை சொன்னியாப்பா? உங்க பேர் ஊருக்குள்ள ஆமா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சண்டைக்கே வர சொல்லுதான். உருகிட்டு வந்தாங்க. ஆமா அதனால பகுதி பணம் கேட்டு போன என்ன பௌமானமா பேசுதாங்களே மன்னா. கிஸ்தி பணம் கேட்டு போன கேவலமா பேசுதாங்கோ பேசுகிறார்கள். 56 தேசத்து நாட்டு அரசர்கள் பணம் கேட்டு போன என்ன ஏளனமா பேசுதாங்க. ஆமா அதனால என்ன நம்மள அவர் சண்டை கொடி நாட்ட சொன்னார், சண்டைக்கு வர சொன்னார். போர்க்கொடி நாட்டுகிறார், போருக்கு வர சொல்றாங்க. மல்லு கொடி நாட்ட சொன்னார், மல்லுக்கு வர சொன்னார். மல்லி யுத்தத்துக்கு வர சொல்றாங்க. சண்டை கொடி நாட்ட சொன்னார், சண்டைக்கு வர சொன்னார். சண்டைக்கு வர சொன்னார்களா? அப்படியா? சண்டைக்கு வர சொல்லிட்டானா? சண்டைக்கு வர சொன்னாங்களா? சுண்டைக்காம. அப்போ உடனே திரட்டு நம் படையை. என்னது திரட்டு? இன்னும் திரட்டலையா? திரட்டதுக்கு நம்ம படை எல்லாம் ஆனப்படை குதிரை படை எல்லா படையும் ஆனப்படை பூரா முதுமலைக்கு போயிருச்சு. ஆமா குதிரை படை பூரா கொட்டாரத்துல காலாருது. நம்மகிட்ட இருக்குது இப்போ ஒரே ஒரு படம் தான். சாப்பாட்டு படை. சாப்பாட்டு படம் மட்டும் நம்ம கூட அப்பளத்தை வச்சா நொறுக்கிரும் பாத்துக்கோ. ஆமா அப்போ என்ன மந்திரியோ அண்ணா என்ன கத்தி கம்பு எடப்பாரி சூளம் சரி இது வேண்டாம். ஆமா ஒரு ஆள்கிட்ட
ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் பொறுமை. பொறுமை கடல்லையும் பெருசுன்னு இருக்காங்க. கடல்லையும் பெருசுன்ற பொறுமை. கடல்லையும் பெரிய ஆயுதமே பொறுமை தான். ஆமா, அதனால என்ன நம்ம பொறுமையா இருந்துதான் சாதிக்கணும். அதனால என்கிட்ட ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? நீங்க அந்த ஆண்டவன் சிவபெருமானை எண்ணி 12 வருட காலங்கள் தவம் இருந்து வந்தேரே. ஆனால் இந்த ஒத்தையில நின்று இந்த உலகத்தை ஆளலாம், அடக்கி உடக்கி ஆளக்கூடிய தூண்டுவாமணி வரங்களை நீங்கள் பெற்று சரி நீங்க இந்த உலகத்தை ஒத்தையில நின்று ஆளலாம் என்று சொல்ல. ஆமா, ஆசை யார விட்டுச்சு? விடாதா. பேராசை பெருநஷ்டம். அவன் பார்த்தான் வல்லரக்கன். ஆமா, ஆகா அப்படித்தான் பாத்துக்கோங்க. இந்த ஆசையில குடத்துக்காரன 50 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு எடுத்தாரு, 500 ரூபாய் அடிச்சது. 2 500 ரூபாய்க்கு எடுத்தாரு, 1000 ரூபாய் அடிச்சது. 3 1000 ரூபாய்க்கு எடுத்தது, 5000 ரூபாய் அடிச்சாரு. சரி, வீட்டுல இருக்க 3000 அடை வச்சு 10,000 எடுத்துட்டாரு. அவ்வளவுதான், அன்னைக்கு வச்ச கடன் தான். அன்னைக்கு வித்ததுதான் வீட்டை. அவ்வளவு ஒரு ஆசை, ஆசை. அதுதான் சொல்லிருக்காங்க பேராசை பெரும் லாபத்துல விட்டுருச்சு. அப்படி ஆமா, இந்த சிறப்பான வேளையிலே என்ன பாடும் நம்மள சொல்லுதாரு. எப்படி சொல்றா மன்னா? நீங்க இந்த ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும். அதிக பெரிய தவம் இருந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. எத்தனை வருஷம்? 16 வருடம் 12 வருட காலம். ஆமா, அந்த ஆண்டவனை நினைத்து நீங்கள் தவம் இருந்தா உலகத்தை நீங்க ஒத்தையில நின்று ஆளலாம். நீங்க ஒருவரே ஆளலாம் இந்த உலகத்துல. ஆமா, வேற யாரும் ஆட்சி பண்ண முடியாது என்று சொல்ல. ஆமா, அப்ப வல்லரக்கன் சொல்லுதாரு. என்ன சொல்ற? என்னது ஆண்டவனை நினைக்கணுமா? ஆண்டவனா? 56 தேசத்துக்கு அதிபதி நான் தானையா? ஆமா. அப்ப எனக்கு மேல ஒரு கடவுள் உண்டா? இறைவன் இருக்கிறாரா? எனக்கு மேல ஒரு பகவான் இருக்காரோ? இருக்காரா. அப்ப சண்டால எப்படி கோயிலுக்கு போயிருப்பான்? எப்படி சாமி கும்பிட்டுருப்பான்? கடையில இருந்து தெரியாண்டமா அவன் எப்படி கோயிலுக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுருப்பான்ட்டு ஆட்சிக்கு வந்த உடனே கோயிலெல்லாம் கதவு எடுத்து பூட்டினானே ராமான்னு சொன்னவர. ஆமா, முனிநாக்கு பிடிச்சி அடிநாக்கு அறுக்க சொன்னவனே. ஆமா, எப்படி கோயிலுக்கு போயிருப்பான்? அதனால மந்திரிட்ட மந்திரி நீ சொல்லுதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் முன்ன பின்ன கடவுளை பார்த்ததும் கிடையாது. சரி, எப்படி தவறு இருக்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால அப்ப மந்திரி சொன்னார், ஐயா அதற்குரிய வழிமுறைகளை நான் சொல்லுதேன் என்று சொல்லி அந்த வல்லரக்கன் அவன் தவத்திற்கு எப்படி தயாராகின்றான் தெரியுமா? அவன் தலையை மொட்டை தான் அடித்தான். அவன் தலையை மொட்டை தான் அடித்தான். அவன் காவி நல்ல உடையணிந்தான். ருத்திராஜ மாலை போட்டான். காவி நல்ல உடையணிந்தான். கம்பத்தையும் தோளில் தூக்கினான். அங்க என்ன ஏது நடக்குதையோ? அப்படி வல்லரக்கன் காவி உடையணிந்து களத்தில் ருத்திராஜ மாலை போட்டு குளித்து நீராடி மாத்து உடுத்தி பட்டு கட்டி தலையை மொட்டை அடித்து செம்புவாளி காதுல பூரி விபூதினா என்னன்னே தெரியாத அரக்கண்ணைக்கு விபூதியை அள்ளி அள்ளி பூசுதான். வருத வழிலாம் எங்க எங்க கோயில பாக்கணும் அங்கெல்லாம் கீழே விழுந்து கும்பிடுதான். எதுக்கு விழுந்து கும்பிடுதான்? நல்லா விழுந்து கும்பிடுதான். நல்லா குழச்சி அடைக்காம பாரு பட்டை என்ன அண்ணா தம்பி அடிச்சிருக்காம்ல, குழச்சி அடிக்காம குடத்துக்கார அண்ணாவி. ஆமா, அதனால அண்ணாவி அடிச்ச மாதிரி அவரு பட்டையை அடிச்சு அவரு எதுக்கு பட்டை அடிச்சு வராரு? எதுக்கு? இந்த உலகத்தை ஒத்தையில நின்று ஆளணுங்கிற நப்பாசை, அறுப்பு ஆசைக்காண்டி. ஆசை யாரதான் விட்டுச்சு? இல்லதா ஆசை விடுமா? விடாதுல்ல. அதனால என்ன வல்லரக்கணும் அப்படி அந்த ஆசை விடாம இருக்க போய் தான் இன்னைக்கு 27 வில்லு அரங்கேற்றம். ஆமா, 27 வில்லு அரங்கேற்றம். 27 வில்லு அரங்கேற்றம் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சா? தெரியாம எத்தனை தெரியல. ஆமா, அதனால அப்படி வல்லரக்கன் வாராம். ஆமையா, வல்லரக்கன் வாரபோது வருகிற வேளையில வாசல்படி வருவானோ, வாசல்படி தட்டிடும் வாசல் வாரான். தலையில் வாசல் தட்டிடும் முன் வாசல் வாரான்.
நாலாவது தெருகடந்து ஐந்தாவது தெருவாரா ஐந்தாவது தெருவதில ஐந்தாறு பெண்கள் கூடி ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வரவாங்க ஐந்தாறு பெண்கள் கூடி ஐந்தாறு அழுது கொண்டு வருவார்களே அப்படி அவன் ஐந்தாவது திருகடித்து அவன் ஆறாவது தெருவாரம் ஆறாவது தெருவாரம் ஆறாவது தெருவதில ஆந்தையது அலறிடுமா அலறிஞ்சத்தம் கேட்டிடுமா ஆறாவது தெருகடந்து ஏழாவது தெருவாரம் ஏழாவது தெருவதில ஏழ்னியும் ஜன்னலுமா எதிரே வர கண்டிட்டானே ஏழாவது தெருகடந்து எட்டாவது தெருவாரம் எட்டாவது தெருவதில பாடு போட்ட கரும்பூன குறுக்கே வர கண்டானே எட்டாவது தெருகடந்து ஒன்பதாவது தெருவாரம் ஒன்பதாவது தெருவதில வாலி நல்ல குறுக்காட்சி ஊழச்சத்தம் கேட்டிடுமோ ஒன்பதாம் தெருகடந்து பத்தாம் நல்ல தெருவாரம் பத்தாம் நல்ல தெருவதில பத்தாம் நல்ல தெருவதில ஆடிடுமா பத்தாவது படம் எடுத்து ஆடிடுமா அப்படி 10 தெரு கழித்து வாரான் வருகிறான். ஆமா வழியெல்லாம் ஒரே தடங்களு சகுனம் சண்டாள வல்லரக்கன் சகுனம் என்று அறியாம வல்லரக்கனாகப்பட்டவன் சரி வல்லரக்கனாகப்பட்டவனோ சகனம்னு பார்க்காம காலால எட்டி உதைச்சிட்டு வாரான் ஆகாத காலம் எட்டி உதைச்சிட்டு 6 மலை கடந்து அடர்ந்தவன சோலைக்கு வந்து அடர்ந்தவன சோலைக்கு வந்து 7 மலை கடந்து இமயவன மலைக்கு வந்து அடர்ந்ததொரு ஆலமரம். ஆமா அப்படி ஆலமரத்துக்கு அடியில என்ன வல்லரக்கன் தவ பொருட்களை இறக்கி வைத்து நீராடி குளித்து நீராடி வீரத்தனை உணர்த்தாமல் முடியாமல் வல்லரக்க ராஜுதன் இந்த வல்லரக்க ராஜுதனான சாலையை எப்படி அலங்காரம் செய்கின்றான் தெரியுமா? எப்படி சாமி சாந்து கொண்டு தரைமொழுகே சந்தனத்தால் கோலம் போட்டா சாந்து கொண்டு தரைமொழுகே சந்தனத்தால் கோலம் போட்டா அரக்கன் சந்தனத்தால் கோலம் போட்டா ஆளு கொண்டு தரைமொழுகே கண்ணீராலே கோலம் போட்டா கொண்டு தரைமொழியே மஞ்சளாலே கோலம் போட்டான் கோலம் போட்ட இடமதில குருத்து வாழை இளைவிரித்தான் ஒரு நாயகரை பிடித்து வைத்தான் நிறநாளி நிறமரக்கா தெச்சன தேங்காய் பழம் தெச்சன தேங்காய் பழம் சாந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தாலே கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமொழிகி மஞ்சளினால் கோலம் போட்டு பாலு கொண்டு தரைமொழிகி பன்னீராலே கோலம் போட்டு கோலங்களை போட்டு அந்த கோலம் போட்ட இடத்துல என்ன செய்தான்? ஒரு தலைவாழை இலை விரித்து பெரிய நீள இலையா விரித்தார். ஒரு
சாணி விநாயகரை பிடித்து வைத்து பிள்ளையாரை பிடித்து வைத்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல விநாயக பெருமானை தான் முதல்ல கும்பிடணும். விநாயகரை பிள்ளையார முதல்ல கும்பிடணும். விநாயக பெருமான் இல்லாத காரியம் எந்த காரியமே வெற்றி அடையாது. இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எதுக்கா இருந்தாலும் சரி முதல்ல கூப்பிடுறது யார? விநாயக பெருமானை தான் கும்பிடணும். அந்த ஆதிமூல கணபதியை அப்படி ஒரு விநாயகரை பிடித்து வைத்து நிறநாளி நிறமறக்கா வெச்சனை தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்து தூபங்களை ஏற்றி வைத்து ஆமா நம்மளே முதல்ல சரி இந்த ஆண்டவனை நினைச்சு தவம் இருக்க வந்திருக்கோம். ஆமா நம்மளுக்கு முன்ன பின்ன தவம் செஞ்சது கிடையாது. தவம் இருந்து பழக்கம் இல்ல. ஆமா அதனால நம்மளால முடிஞ்சது அந்த ஆண்டவனுக்கு ஒரு பானை பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்கணுமா? ஆமா பொங்கல் விடணும். சரி அதனால ஆமா காட்டிலே 3 கல்லை பிறக்கி சரி அதை அடுப்பாகவே கூட்டி ஒரு மண்பானையை எடுத்து ஆமா அதற்கு அதிலே பொங்கல் பானையை வைத்தான். சரி சரியா பொங்க பானை பொங்கி வரக்கூடிய நேரத்துல வேளையில ஆமா பொங்க பானை எப்படி தப்புன்னு வெடிக்கு நாளா கீறி போச்சு. ஆமா சுக்கு சுக்கான்னு நொறுங்குது. தீ தள்ளும் போது வரவு கட்டையை கொண்டு இடிச்சிருப்பாரு. அந்த காலத்துல எல்லாம் மண்பானை தான். மண்பானை பொங்கல் தான். தை மாசம் வீட்டு வாசல்ல பொங்கல் விட்டாலும் சரி மண்பானை பொங்கல் தான். ஆமா இப்படி நாளைக்கு சாயந்தரம் நம்ம காலசாமி ஐயா வாசல்ல பொங்க பானை வச்சாலும் ஆமா மண்பானை பொங்கல் தான். ஆதி காலத்துல ஆமா இப்போ உள்ள மருமகா கிட்ட மண்பானையை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க கொடுத்து அம்மா பொங்கல் ஆமா மாமியா மேல உள்ள கோவத்துல சரி வாழை மட்டையை கொண்டு ஒரே அடி. என்ன வாழை மட்டையை கொண்டா? ஆமா ஆமா ஆப்பையை கொண்டு கிண்டுவா கோவத்துல ஒரு அடி. ஆமா பச்சை மட்டை கோவத்துல பானை நாளா போயிரும். நாளா உடைஞ்சிரும். ஆமா அதனாலதான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு வரையில சரி மாமியார் வீட்டுக்கு வரையிலே வெங்கல பானை சீதனமா வெங்கல பானையை வாங்கிட்டு வந்துருக்காங்க. உடைஞ்சிடப்படாதா? ஆமா அதனால சரி அப்படி வல்லரக்க ராஜதான் பானை உடையுத சமயத்துல ஆமா அவன் சகுனமுனும் பார்த்தானா சண்டாள நினைக்கவில்லை. அவனை சகுனமுனும் பார்க்காம இது நம்ம குற்றம் இல்ல, இது நம்ம குற்றம் கிடையாது. இது வேளாரை பானை வேளாம இருக்கும். வேவாரி பானை இது. ஆமா இல்ல குளாளரையா குத்தமா இருக்கும் சரி அப்படின்னு சொல்லி ஆமா அவன் தேங்காய் உடைக்கான். தேங்காய் என்ன செய்யுது? கண்ணோட சில்லு சில்லா செதறுது. செதறுதா? அது விளைஞ்ச காயா இருந்திருக்கும். அப்ப இது நம்ம தப்பு கிடையாது. சரி இது ஒண்ணு தேர தேங்காவா இருக்கும். இல்ல தென்னை மரத்து குத்தமா இருக்கும். இல்ல தென்னை மர வாக்காதான் இருக்கும். நம்ம குத்தம் ஒண்ணும் கிடையாது. ஆமா அவன் கற்பூரத்தை கொளுத்துதான் காத்து வந்து அணைக்கி. காத்து அணைஞ்சுதா? ஆமா கப்புன்னு அணைச்சிருது. அப்ப பாக்கான் வெள்ளறக்கேன் என்ன நம்ம இவ்வளவு தூரம் இந்த ஆண்டவனுக்கு நம்ம தவம் இருக்கோம். நம்ம பூசை இந்த ஆண்டவனுக்கு கொடுத்து வைக்கல. ஏக்கல. ஆமா அவன் மேல தப்புன்னு அவன் உணரல. ஆண்டவன் நம்மளுக்கு நம்ம பூஜை வந்து ஆண்டவனுக்கு ஏக்கல பொறுக்கல. ஆமா அதனால சரி அவன் திருப்படி தவம் இருக்க வாரான். இது காத்த வராயும் குத்தம் நம்ம குத்தம் கிடையாது. ஆமா அதனாலே என்ன சாமி இலக்கணாகப்பட்டவன் இனி எப்படி தவம் இருக்கிறான்? தவம் செய்த ஆமா இந்த தவச்சாலையில 1000 முழம் கம்பத்திலே ஆமா அவன் கம்பத்தடி மேலையல்லோ கம்பத்தடி மேலையல்லோ கணத்தசப்பே குடத்தை வைத்தான். கணத்தசப்பே குடத்து மேல மாங்குளைய ஒடித்து வைத்தான். மாங்குளைக்கு மேலையல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான். மணி உருண்ட தேங்காய் மேல எலும்பிச்சங்கனிய வைத்தான். எலும்பிச்சங்கனிக்கு மேல இனியாங்கொட்ட பாக்கு வைத்தான். இனியாங்கொட்ட பாக்கு மேல எல்கடுகு ஒன்று வைத்தான். எல்கடுகு மேலையல்லோ குறுங்கடுகு ஒன்று வைத்தான். குறுங்கடுகு மேலையல்லோ கொத்தமல்லி எதல வைத்தான். கொத்தமல்லி எதல மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தான். கோழி முட்டை மேலையல்லோ கோழி முட்டை மேலையல்லோ குண்டூசிய நாட்டுவானா. குண்டூசிய நாட்டுவானா. அப்படி கோழி முட்டை மேல குண்டூசியை நாட்டி கோழி முட்டை மேலே குண்டூசியை நாட்டுதான். நம்ம வச்சா நிக்குமா? அப்ப எவ்வளவு பெரிய வில்லாதி வில்ல. அப்படி கோழி முட்டை மேல குண்டூசியை நாட்டி வல்லவனா இருக்கிறான். தனது வலதுகால் பெருவிரலை எடுத்து அந்த ஊசி முனை மேல் வைத்து நாசி அடக்கி அரக்க ஊசி தவத்தை செய்தான். நாசி அடக்கி ஊசி நாசி அடக்குனா என்னன்னா ஊசி மூச்சு பேரும். அவன் எதுக்கு அப்படி நிக்கான் தலைகீழ? தலைகீழ
இவங்கதான். அந்த 56 தேசத்தையும் நம்ம ஒத்தையா நின்று ஆளணுங்கிற எண்ணத்துல ஆண்டவன்ட்ட வர வாங்கணும். ஆமா, எல்லாத்தையும் எரிக்கணும். நம்ம ஒத்தையில நிக்கணும்ன்ற ஆசையில வல்லரக்கன் அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்ப வல்லரக்கன் அந்த ஆண்டவனை நினைத்து அவன் எப்படி தவம் இருக்கிறான்? உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவனை மறந்திடாமல் அண்ணன் தண்ணி அருந்திடாமல் ஆண்டவனை மறந்திடாமல் அரோகரா அரணேன்றோ அரணார் நாமம் சொல்லுதானே சிவனே நல்ல சிவனே என்று சிவனே நல்ல சிவனே என்றோ சிவனார் நாமம் சொல்லுவானே சிவனே நல்ல சிவனே ஐயா சிவனே நல்ல சிவனே என்று அரக்கன் சிவநாமம் சொல்லுவாராம். அப்படி உண்ணாமல் உறங்காமல் உடையவன் பகவானை மறக்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் ஆகாரம் புசிக்காமல் ஆமா அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா ஹரஹரா சிவசிவா அண்ணாமலை நாதகா உண்ணாமலை பாதகா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்துக்குடையோனே ஆமோ ஈசா இறைவா என்று ஈசா சிவபிரகாஷா என்று 1 வருஷம் 2 வருஷம் தவம் செஞ்சா கடவுள் வருவாரா? வரமாட்டாரா? அதனால ஈராறு 12 வருட காலம் அரக்கன் தவம் இருந்து வருகின்றான். எப்படி தவம் இருக்கிறான்? அவன் அரக்கன் தவம் இருந்து வரக்கூடிய வேளையில அங்க ஒரு நல்ல வருட காலம் உடையவனோ வரவும் இல்ல. ஒரு வருட காலம் தவமே பகவான் வரவும் இல்லை. நல்ல வருட காலம் ஈஸ்வரனோ வரவும் இல்லை. 3 நல்ல வருட காலம் கண்ணனுமே வரவும் இல்லை. 4 நல்ல வருட காலம் அங்க நாயகனும் வரவும் இல்லை. 5 நல்ல வருட காலம் ஆண்டவனோ வரவும் இல்லை. 6 நல்ல வருட காலம் ஆதி பகவானோ வரவும் இல்லை. 7 நல்ல வருட காலம் ஈஸ்வரனோ வரவும் இல்லை. 9 வருட காலம் உடையவனோ வரவும் இல்லை. 12 வருட காலம் 12 வருட காலம் அங்கு பரம்பொருளும் வரவும் இல்லை. 12 வருட காலம் ஐயா பகவானோ வரவும் இல்லை. அப்படி ஈராறு 12 வருட காலங்கள் தவம் இருந்தும் 12 வருட காலங்கள் தவம் இருந்தும் அந்த ஆண்டவன் வராததால் வரவே இல்லை. ஆமா, அப்படி வல்லரக்கன் மனவருந்தி எப்படி பாடுகின்றான் தெரியுமா? இனி எப்படி கடவுளை தேடுகிறான்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கரா யாரகேந்தியும் தவத்தை பாரும். சம்போ சங்கரா
தவத்தை பாரும் சம்போ சங்கரா அடியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ பக்தன் செய்யும் தவத்தை சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா என்ன குச்சம் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரோ பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா குற்றம் நானும் செய்தேன் சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா பாராமல் இருப்பது என்னைய பாராமல் இருப்பதேனோ அப்படியாகவே ஆமையா இந்த வல்லரக்கன் செய்த மகிமையினால தவ வலிமையினால என்னைக்குமே ஆடாத கைலாசம் கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது கிடு கிடு கிடுன்னு கட 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 கடன்னு ஆடுது குடு 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 குடுன்னு ஆடுது நகராத கைலாசம் ஆடுதான் ஆடுது அசையுது நகழுது அசைதான் ஆடுதான் ஆமா ஆமா கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரே ஆட்டம் தான் ஆமா அப்போ என்ன சிவபெருமான் பாக்காரு பார்த்தாரு ஞானக்கண்ணார் ஞானத்தால பாக்காரு ஆடாத கைலாசம் ஒரு நாள் இல்லாத திருநாளா என்னைக்குமே இல்லாம இந்த கைலாசம் இன்னைக்கு இவ்வளவு கிடுகிடுன்னு ஆடுதுன்னா கிடுகிடு கடகடா கடகடா கிடுகிடு அப்ப யாரோ ஒரு ஆளு நம்ம பக்தன் ஒருத்தன் ஆமா அதோ அங்க இமயமலை அடியில ஆமா புத்துக்குள்ள இருந்து தவம் இருக்கான் ஆடாத கைலாசம் ஆடக்கூடிய காரணம் என்ன சாமி அப்படி அம்மா அரக்கன் தவம் இருந்து வருது அரக்கனுக்கு நாம் வரம் கொடுக்க வேண்டும் என்று பகவான் என்ன வரம் கொடுக்கிறதுக்கு வாராரு வாரார அப்போ பகவான் வரக்கூடிய வழியில பார்வதி என்ன அந்த ஆதிசக்தி பார்வதியா வந்து ஆமையா பகவானே என்ன ஐயா சுவாமி நில்லுங்க நில்லுங்க இந்த நேரம் நீங்க இப்ப எங்க போறீங்க இந்த அத்த சாம நேரத்துல சாம வேலையில எங்க போறீங்க சாமன் அடிச்சாமோ சரிசாம வேலையில ஆமா குழுங்கா சாமோ ஏமசாம வேலையில எங்க போறீங்க கடவுளே நீங்க ஆமா நேரமோ நைட்டு 12 மணி ராத்திரி 12 மணி ஆகுதா ஆமா வீட்டை விட்டு வெளியில போனா பொண்டாட்டிக்காகத்தானே செய்வா ஆமா உமக்கு இத்தனை மணிக்கு என்னையா வேலை 12 மணிக்கு இத்தனை மணிக்கு நீங்க எங்கயா போறீங்க போறியாரு யார் மேல மோகம் கொண்டு எங்க போறீங்க அப்ப பார்வதி கேட்க பகவானோ அன்னை பார்வதி என்ன அதோ பார்த்தாயா சரி அங்க இமயமலை தன்னதில அம்மா ஆலமரம் அடியில வல்லரக்கன் என்னை நினைத்து ஒரு பக்தன் 12 வருஷமா தவம் இருக்கானம்மா இருக்கானா அப்படியா ஆமா அதனால நான் அவனுக்கு போய் வரம் கொடுக்க போறேன்னாரு கொஞ்சம் விடு நின்னு பாக்க அதோ பார் இமயகிரி பர்வதத்தை பார் ஓ சாமி அப்படி ஒண்ணும் தெரியலையா தெரியலையா சீரியலா தெரியுது சீரியலா தான் தெரியுதா ஒரே சீரியலா இருக்கு ஆமா அதனால நான் தவம் இருக்க போறேன் அவனுக்கு வரம் கொடுக்க போறேன் என்று சொல்ல பகவானே வரம் கொடுக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது நீங்கள் படியளக்க போனா இந்த பார்வதி கையால நான் படியரிசி எடுத்து கொடுத்தாதான் நீங்க படியளக்க முடியும் கோவையில என்கிட்ட தானே மறக்க வேண்டு போவீரு ஆமா மறந்து போய் பாரு எனக்கு சந்தேகமா இருக்கு ஆமா அந்த ஆதித்தன் ஒழிக்கணும் அரணார்படி அளக்கணும் சூரியன் ஒழிக்கணும் சொக்கர்படி அளக்கணும் இப்ப நடிச்சாமா 12 மணி ஆமா இப்போ உங்களுக்கு அங்க என்ன வேலை என்னையா உமக்கு சோழி அப்படி நம்மக்குள்ள சரி புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருந்தாலும் அதோ நம்ம மகன் மூத்த மகன் அது என்னைய தூங்க போட்டு சொல்லாம பரையாம போறியரா உங்களுக்கு இத்தனை மணிக்கு என்னையா வேலை என்ன வேலை ஆமா சந்தேகப்படுவாள்ல அதோ அந்த ஆதிமூல கணபதி கிட்ட ஆமா நான் இங்க போறேன்பான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் சொல்லலாம் இல்ல இளைய மகன் வேலவன்ட்ட கூப்பிட்டு அந்த வேலவன்ட்ட சொல்லிட்டு போலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆமா இல்லாட்டி என்ன அந்த பக்கம் திரும்பி செவுத்த நின்னு பார்த்தாவது ஆமா என்கிட்ட முகம் கொடுத்து பேசாட்டாலும் பரவாயில்ல செவுத்த பார்த்து அம்மா பார்வதி இப்படி படியளக்க போறேன் போயிட்டு வரேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா பிரச்சனை இல்ல நீ சொல்லாம பரையாம போறியற சொல்லாம போறதுனால எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு சந்தேகம் அப்ப பார்த்தார் பகவான் என்ன சரி பார்வதி அப்ப நான் இப்ப அவனுக்கு வரம் கொடுத்தாகணுமே இதுக்கு நீ என்ன சொல்றன்னு என்ன சொல்லுத அப்ப பார்த்தாள் பார்வதி ஆமா பகவானே என்ன நான் வரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல நேரம் நடுசாமம் 12 மணி ஆமா அதனால
அந்த வல்லரக்கனை உங்கள் ஏவல் பிள்ளையாகிய நந்தி தேவரை அனுப்பி இந்த வல்லரக்கனை கைலாசத்திற்கு அனுப்பி வந்து ஆமா அழைத்து வந்து வரங்கொடுங்கள் என்று சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போமே அழைச்சிட்டு வர சொல்லு. ஆமா சிவபெருமானோ என்ன அந்த நந்தி தேவனை வரவழைத்து எப்பா நந்தி தேவா நந்தி அங்க வாப்பா எப்பா நந்தி தொந்தி நீ எந்தி அப்படி நந்திய வரவழைத்து எப்பா பாத்தியா அந்த இமயமலை தென்னதில ஆலமரம் அடியில ஒரு அரக்கன் என்னைய நினைச்சு 12 வருஷம் தவம் இருக்கான். அவன் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா அவனுக்கு தவம் இருக்காம்ல அதனால என்ன அவனுக்கு நான் வரம் கொடுக்கணும் போனோம். அதனால நீங்க அவனை இங்க கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல அப்ப நந்தி பகவான் கேட்காரு என்ன சிவபெருமானே என்ன நானும் ஒரு தெய்வலோக பிறவி. ஆமா அந்த அரக்கனும் ஒரு மானிட பிறவி. அவர் ஒரு மானிடர். ஆமா மன்னன் அது ஆகாதப்பா 145. ஆமா அவர் மானிடர். மானிட்டரா? ஆமா மானிட்டர் இல்ல மானிடர். ஓ மானிடர். ஆமா அது நல்லா தான் இருக்கும். ஆமா மானிட பிறவி. ஆமா அப்போ என்னோடு எப்படி கைலாசத்திற்கு அந்த அரக்கனை அழைத்து வர முடியும் என்று கேட்க மானிட பிறவி எப்படி கைலாசம் வர முடியும்? என் கையில என்னது கொண்டு போய் கொடு. எது 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 குலுக்கையா அது பேத்தியாட்ட போய் கொடுங்க. குலுக்க பெருசா இருக்கும். எப்பா கவலைப்படாத என்ன அதுக்கு என்கிட்ட வர இருக்கு. ஆமா இதோ இந்த 2 குளிகையை சரி நீ அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே ஆனால் அரக்கன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள்ள சரி அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஆமா அதனால என்ன அவன் உன்னோடு கைலாசத்திற்கு வருவான் என்று சொல்லி ஆமோ ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமையா நந்தி பகவானை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆமண்ண நந்தி பகவானும் சரி அந்த இமயகிரி மலைக்கு வந்து ஆலமர அடியில வந்து பாக்காரு. ஏன்னா நந்தி பகவான் முன்ன பின்ன அரக்கனை பார்த்ததும் கிடையாது. அவன் எப்படி இருப்பான் பார்த்தாரு. ஆமா கை சோர்ந்து கால் சோர்ந்து எப்படி இருப்பான் அரக்கனை காணாம. ஆமா எங்க இருக்கானா எப்படி இருக்கானா தெரியல. ஏன்னா அரக்கன் 12 வருஷம் தவம் இருக்கான். ஆமா அவன் உடம்புல எப்படி இருக்கு தெரியுமா? தெரியல. அவன் பற்கள் எல்லாம் பாசி கடைகளும் ரோமம் பின்ன மண்டையில சில குருவி மண்டபங்கள் கட்டிடுமா மண்டையில சில குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க அடைகாத்து வாழ்ந்திடுமா அந்த நல்ல வேளையில அடினாவில் முளைத்த புல்லு 6 முழம் வேரோடு பள்ளதியில முளைத்த மரோ 10 முழம் வேரோடு உச்சியில முளைத்த மரோ உள்ளாங்காலில் பூச்சொரிய உள்ளாங்காலில் முளைத்த மரோ உள்ளாங்காலில் முளைத்த மரோ உச்சியில பூச்சொரிய முளைத்த மரோ கோலத்தோட வல்லரக்கன் 12 வருட காலங்கள் அம்மா தவம் இருந்து வாராம். உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அருந்தாமல் ஆகாரம் புசிக்காமல். ஆமா சிவ சிவா அரகரா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா என்று உண்ணாமலை பாதகா என்று உலகநாதனை நினைத்து அரக்கன் தவம் இருந்து வரக்கூடிய வேளையில 12 வருஷம் தவம் இருக்கா. நம்மளால ஒரு 2 மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியல. 12 வருஷம் அது உண்ணாமல் உறங்காமல் கையிலுக்கு காலிலுக்கு சாப்பிடாம அண்ணன் தண்ணி விட இல்லாம எப்படி இருக்கான் 12 வருஷமா. அப்போ ஒரு கட்டிக்காரன் தான் அவன் வல்லரக்கம்ல. ஆமா அப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையில வல்லரக்கனை காணாமல் நந்தி பகவான் எப்படி பாடுகின்றார் தெரியுமா? எப்படி சுவாமி? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலைய அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே
நோவுது வேனல் அடிக்குது வெந்தனலாகுது வேனல் அடிக்குது வெந்தனலாகுது இன்னமும் காணலைய அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ காண்பேனோ அரக்கனை எப்படி காண்பேனோ எப்போ காண்பேனோ இன்னமும் காணலே அரக்கனை இன்னமும் காணலே இன்னமும் காணலே அரக்கனை இன்னமும் காணலையே ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் ஓடினார் தெரியல அரக்கனை தேடினார் ஓடினார் தெரியல அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலைய அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலைய அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ பிடின், பிடின். காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா நீ செய்த தவம் போதுமடோ சிவனார் உன்னை அழைத்தாரடா செய்த தாபம் போதும் வல்லரக்கன் செந்தவோம் போதுமேடோ உன்னை அழைத்தாரடோ இருந்ததவம் போதுமடோ நீ இருந்ததவம் போதுமடோ ஈசன் உன்னை அழைத்தாரடோ அப்படி அரக்கானல்ல அரக்கா என்று யாரக்கா என்று அவர் 5 6 சத்தம் போட்டா அரக்கனல்ல அரக்காயன்று போட் போட் அரக்கானல்ல அரக்காயண்டோ 5 6 சத்தம் போட்டா அப்படி நந்தி பகவான் ஆமா. இந்த அரக்கன் எங்க இருக்கான்னு தெரியலேன்ட்டு ஏ அப்பா இவ்வளவு சத்தம் போட்டு ஏ கேட்கலையே அரக்கா ஏ அரக்கு இருக்கா ஆமா அரக்கு இருக்காவா வல்லரக்கா ஆ ஏ வல்லரக்கா ராட்சுதா ஆமா எங்கப்பா இருக்க நீ செஞ்ச தவம் போதுமப்பா நான் காடு மேடு ஊரு சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன் உட்காந்துருக்கானா நல்லா படுத்திருக்கானே எங்க இருக்கான் எப்படி இருக்கானோ அப்போ நந்தி பகவான் கூப்பிடுறது அழைத்தது ஆமா வல்லரக்கன் காதுக்கு லைட்டா கேக்கு லேசா கேக்கு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்பாங்க ஆமா ஆமா கண்ணா இருக்கணும் அப்போ வல்லரக்கன் நினைக்காரு என்ன நினைக்கின்ற ஈசன் பகவான் தான் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்திருக்காருன்னு நினைச்சு நினைத்து அவர் புத்த விட்டு வெளியில வாராரு டமாரும் வெடிச்சிட்டு வரான் வெளியில வந்து பாக்காரு பார்த்தார் பெரிய காளைங்கன்னு வந்து நிக்கி அம்மா அடடா. காளைங்கண்ணா நம்ம கடவுள்னு தான் நினைச்சோம் காளைங்கன்னுலாம் வந்து நிக்கி ஒரு பெரிய காலலா வந்து நிக்கி ஏ காளை ஆமா பகவான் பகவான் நினைச்சோம் இங்க பெரிய காலலா வந்து நிக்கி காளை போல் வந்து என் கடுந்தவத்தை கலைத்து விட்டாய். ஆமா அப்படி உலகத்துல உள்ள காளையா இருந்தாலும் ஆமா உலகத்துல உள்ள எந்த காளையும் வாய் பேசாது பேசாத இந்த காளை வாய் பேசுத இந்த காளை ரொம்ப வாய் பேசுது அதுவும் மித்த காளைக்கு 2 கொம்பும் சாதாரணமா இருக்கும் ஆமா இந்த காளைக்கு என்னாச்சு 2 கொம்பும் தங்கமா ஜொலிக்க ஏ தங்கமா சொலிக்குது ஜொலிக்குது ஜொலிக்குது காலை அமைதியா தான் இருக்கும் காலை கொஞ்சம் தண்ணி தவிடு சாப்பிடுச்சு பேசும் அடியா நம்ம வாய் பேசும் சரி ஆமா கனியா பேசுமா
பேசும் தண்ணியும் தவணும் சாப்பிட்டுட்டா அப்படி அந்த காளைக்கு கொம்பு ரெண்டும் தங்கமா ஜொலிக்க தங்கமா இருக்க கொம்பு கால் குழம்பு எட்டு வெள்ளியா மின்னுத சாதாரண காளைக்கெல்லாம் வெள்ளி மாதிரி இருக்காத அப்ப நம்ம தவத்தை கலைக்கிறதுக்கு யாரா இருக்கும்னு தெரியலையே என்று சொல்லி அப்போ வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன கேட்கின்றார் அட யாரடாவா காளைங்கண்ணு யாரடாவா காளைங்கண்ணு எவரடாவா இங்கு வந்த காளை போல வந்த தெய்வம் கடந்தவத்த கலைத்ததன் மாடு போல வந்த தெய்வம் மனிதவத்த கலைத்ததன் இந்த அவத்த கலைத்ததற்கு இந்த அவத்த கலைப்பதற்கு சும்மா நான் விடவும் மாட்டேன் இந்த அவத்த கலைத்ததன் இந்த அவத்த உம்மை சும்மா விடவும் மாட்டேன் பார்த்தார் நந்தி பகவான் என்ன எப்பா அரக்கா வல்லரக்கா நீ சாபம் கொடுத்தா எனக்கு அப்படி பலிக்குமப்பா பலிச்சிரும் ஏன்னா நீ ஆண்டவனை நினைத்து வருடம் 12 தவம் இருந்து வந்திருக்க உண்ணாமல் உறங்காம தவம் இருந்திருக்க அதனால நீ எந்த சாபம் கொடுத்தாலும் எனக்கு அப்படி பலிச்சிரும் நான் உன் தவத்தை கெடுக்கணும்னு ஆசை எனக்கு இல்லப்பா உன் தவத்தை கலைக்க நான் வரல உன்னை கைலாசம் கூட்டிட்டு போய் வந்திருக்கேன்ப்பா அதான் கடவுள் நான் அல்ல கடவுளோட வாகனம் ஏவல் பிள்ளை ஏவல் செய்யும் ஆமா அந்த நந்தி பகவான் நான் தான் அப்படியா ஏன்னா நான் அரக்கனுக்கு அவன் முன்ன பின்ன கோயிலுக்கு போனா தானே தெரியும் ஆமா யாரு நந்தி யாரு பகவான்னு யாரு கடவுள்னு தெரியும் ஆமா யாரு கொத்தனாரு யாரு சித்தாளுன்னு தெரியும் அதனால அவனுக்கு நந்தி பகவான் யாருன்னு தெரியாது எப்பா ஈசன் பகவான் தான் உன்னை அழைத்து வர சொல்லியிருக்காரு கைலாசம் அழைத்து வர சொன்னாரு ஆண்டவனுக்கு ஏவம் முடியும்னு சொல்லுதியா அப்ப ஆண்டவன் எங்க போச்சாலும் நீ பெரியோ ஆமா போவியோ போவோம்ல அப்போ அதனால அப்ப போய் ஒரு உல்டா லைவ் ஆயிட்டு வா பாப்போம் உல்டா லைவ் அதனால இப்ப கிடைக்காது கடை அடைச்சாச்சு காலையில வாங்கிக்கிடுவோம் மணி 11:20 ஆயிட்டு அதானே நாளை 12 மணிக்கு கிடைக்கும் அப்படியா நாளை 12 மத்தியானம் 12 மணிக்கு கிடைக்கும் அது கிழக்கற வேணும் அலைய வேண்டி வரதுக்கு போகணும் அப்படி ஆமா நந்தி தேவன் சொல்ல அப்படி 2 பேரும் கைலாசத்துக்கு வராங்க ஆதிவள்ளி கையிலைக்குத்தான் அரணருடைய இடம் அதற்கு ஆதிவள்ளி கையிலைக்குத்தான் அரணருடைய இடம் அதற்கு யாகவள்ளி கையிலைக்குத்தான் ஈசனுட பதி அதற்கு யாகவள்ளி கையிலைக்குத்தான் ஈசனுட பதி அதற்கு இருவேருமே பரந்தல்லவோ ஐயா பரந்தல்லவோ இருவேருமே வாராங்களே இருவேருமே வருவார்கள் கைலாசோ பேர்களும் பரந்தல்லவோ பரந்தல்லவோ கைலைக்குத்தான் வருவார்கள் ஆதி கைலைக்கு நந்திதேவான் முன்பரக வல்லரக்கன் பின்பரக்க கைலாசத்துக்கு வழி தெரியாது அரக்கனுக்கு அவன் முன்ன பின்ன வந்தா தானே தெரியும் அதனால சரி வல்லரக்கன் வரத்தை வேங்கணுங்கிற ஆசையில கைலாசத்துக்கு வந்து பாக்கான் பறந்து வாரான் அங்க எல்லாரும் யார பார்த்தாலும் தாடியும் ஜட முடியுமா இருக்கு எல்லாரும் தாடி முடியும் ஜட முடியுமா இருக்கிறாங்க அப்ப நந்தி பகவான் கேட்காரு இவர் கடவுளா இருப்பாரோ எப்பா பகவான் நந்தி பகவானே இவரும் தாடி முடியோட இருக்காரு இவர் கடவுளா இருப்பாரோ இதுல யார் பகவான் எல்லாரையும் கும்பிடுதான் கையெடுத்து ஆமா அதோ அங்க பாத்தியா என்ன அந்த சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அந்த ஆதி பராசக்தி உமையவள் பார்வதி அருகிலே சரி யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு திரிசூலம் ஆமா உடுக்கையோடு உமா மகேஸ்வரியோடு உண்ணாமலையான பகவான் கொலுவிருந்து வருகின்றாரே உடையவன் பகவான் சொக்கட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு சரி அப்படி சொக்கட்டத்தை பார்க்க தேவாதி தேவ முனிவர்கள் கூட்டம் வந்திருக்கு அப்படி இருக்கின்ற வேளையில கூட்டத்தை விளக்கிட்டு நந்தி பகவான் முன்னாடி போவ பல்லரக்கம் குனிஞ்சுக்கிட்டே போறான் நிமிர்ந்து போனா என்ன அவன் எதுக்கு குடிதான் எல்லாம் வரத வாங்கத நீயும் குடிதான் கொடுக்க மட்டும் குனிஞ்சுக்கிட்டே தான் போனோம் ஆமா போனோம் அப்பதானே வரம் கொடுப்பிய ஆமா அப்படின்ட்டு குனிஞ்சுக்கிட்டே போறான் சரி அப்படி பகவான் பாதத்திலே மலர்களை தூவி போட்டு ஆமா முக்காலும் அரக்கம் வளமே வந்தா முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான் முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான் முக்காலும் அரக்கம் வளமே வந்தா முடி வணங்கி
வந்தான் சுற்றி வந்தான் நாயகரை அடிபணிந்து வணங்குவாரான் அவன் நாயகரை அடிபணிந்து சுற்றி வந்தான் சிவனை பகவானை வழிபட்டு ஆமா பகவான் பணிஞ்சு வரம் கேட்கான் எப்படி எப்பா வல்லரக்கா என்ன சுவாமி தவத்தை போல இந்த உலகத்துல இந்த ஆண்டவன் பார்த்ததே கிடையாது எப்படி உங்களுக்கு தெரியுது நீ செய்த தவமோ ஆமா இந்த இந்திரன் தவத்துல 7 பங்கு அதிகம் ஆமா குண்டோதரன் தவம் கோடி பங்கு அதிகமப்பா ஆமா அதனால உனக்கு என்ன வர வேணுமோ இப்பமே கேளு நான் தாரம்னு சரி அப்ப அவன் கேட்கான் எப்படி பகவானே நான் சும்மா வாங்க வேண்டிய வரத்தை சொன்னா நீங்க சும்மா வாய்ப்பை சொல்லிருவீங்க அதனால எனக்கு நம்பிக்கை கிடையாது நீங்க சத்தியம் பண்ணி தாரை வாரத்து கொடுத்தால்தான் நான் வேங்க வேண்டிய வரத்தை சொல்லுவேன் என்று சொல்ல நான் கடவுளப்பா என்ன நம்பு அப்போ பார்த்தார் பகவான் சரி சரி நம்ம புள்ள தானே நம்ம படைச்ச புள்ள தானே ஆமா அப்படி அவன் என்னத்தை பெருசா கேட்ட போறான் என்னத்தை கேட்க போறான் விஞ்சி போனா மண்ணை கேட்பான் மனைய கேட்பான் சொத்து கேட்பான் சுகத்தை கேட்பான் பொண்டாட்டி நாளை கேட்பான் ஆமா கேட்பானா 7 ஏக்கர் 20 கேட்பானோ பொண்டாட்டி நாளே கேட்பானா ஆமா 7 ஏக்கர் 24 சென்ட் ஒரு பம்பு செட் மோட்டர் கிணறு வயகால கேட்பான் ஆமா தோப்பு தரவல கேட்பான் மனிதனா பிறந்தவனுக்கு இதான ஆசை இருக்கும் வேற என்ன ஆசை உண்டு அதனால அப்ப பாக்கார் சரி அப்ப பகவான் பார்த்து ஆமா அப்ப இவன் சத்தியம் கேட்கானே எப்பா வளரக்கா என்ன உனக்கு யார் மேலப்பா சத்தியம் வேணும் முதல்ல உங்க பொண்டாட்டி மேல சத்தியம் வேணும் அட பாவி ஒரு பொண்டாட்டி தானே அவளே அங்களுக்கு அந்த நேரத்துல அதோ உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்களே உமாதேவி பார்வதி இந்த ஆதிபராசக்தி பார்வதி மேல் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னா நான் சொல்லுதம்னார் ஏப்பா அவ தலையில கைய வைக்கப்பா போய் நம்ம மடியில எல்லாம் வந்து கைய வைக்காமனு சொல்லி அப்பா நம்ம பொண்டாட்டி தலையில கைய வைக்காம அப்ப இவன் நம்ம பார்வதி மேல சத்தியம் கேட்காமனா அப்ப இவன் ஏதோ ஒரு வில்லங்கத்தோட தான் வந்திருக்கான் விவகாரத்தோட வில்லங்கத்தோட வந்திருக்கான் ஆமா அப்ப இவன் சத்தியம் கேட்காமனா அந்த சத்தியத்துக்குள்ள இவனை இழுத்து போடணும் என்று சொல்லி ஆமா அவனப்பா வல்லரக்கா நான் உனக்கு வரம் தாரேன் சொல்லி அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி சத்தியம் செய்கிறார் அவர் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கின்றார் தெரியுமா எப்படி ஐயா பார்வதி மேல் சத்தியம்மா பார்வதி மேல் சத்தியம்மா பகவான் வரம் உனக்கு தாரே கணபதி மேல் சத்தியம்மா கேட்ட வரம் உனக்கு தாரே வேலவன் மேல் சத்தியம்மா திரும்பு வரம் உனக்கு தாரே செய்தண்டி கையில் வாத்து வாழ்கறந்து கடவுள் உண்மை சொல்லுவாரோ வாழ்கறந்து உண்மை சொல்லுவாரா எப்பா என்ன சத்தியம் செஞ்சு தாரேன் என்ன வர வேணும் கேளு அப்ப அரக்கன் கேட்கான் என்ன கேட்டான் ஐயா உங்க அருளால எனக்கு மண்ணு மன பொன்பொருள் சொத்து சுகம் எல்லாமே இருக்கு 56 தேசத்து நாட்டே அரசாண்ட நாம ராஜா வல்லரக்கன் எனக்கு சரி இந்த மானிட பிறவியில சரி வலது கையில ஆமா இந்த 5 விரல்களுக்கும் அழகான 5 விரலுக்கும் 5 நல்ல விரலதில ஆமையா அப்படி 5 நல்ல விரலதில 5 நல்ல விரலதில ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உமை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாலோ அக்கினியா எரியனோ அங்கு விரல் நான் எடுத்து பகவானை உமை நினைத்து அருளகம் நீட்டினாலோ மரத்தை தொட்டாலோ அசுபமாய் எரிய வேணோ மோதீர விரல் எடுத்து கண்ணனை உமை நினைத்து மோதித்து பிடிக்க வேணும் விரல் நான் எடுத்து
யாரு சிவபெருமான். அட பாவி, 12 வருஷமா தவம் இருந்திருக்கான். ஆமா, வாழ வரம் கேட்பான்னு பார்த்தா சாவதுக்குலாம் வரம் கேட்கான். இவன் ஆழ்வதற்கு வரம் கேட்பான்னு நினைச்சா இவன் அழிய வரம் கேட்கிறானே. இருக்க வரம் கேட்பான்னு பார்த்தா இறக்கிறதுக்குலாம் வரத்தை கேட்கான். இறப்பதற்கு அல்லவா வரம் கேட்கிறான். அதுவும் இவன் நாளைக்கு ஒரு காலம் சரி நம்மள நினைச்சு தலையில லைட்டா கைய வச்சு தலையை சொரிஞ்சாமனு வச்சுக்கோங்க, இவனே கருகி சாம்பலா போயிருவானே. நம்மளே எரிச்சிருவான். ஆமா, அப்ப அந்த பழிமோசம் யாருக்கு? பகவானுக்கு தானே. ஆமா, அப்போ இவனுக்கு வரம் கொடுக்கதே கொடுக்கும். ஒரு சாபத்தை கொடுத்து வரம் கொடுப்போம்னு சொல்லி சரி தந்தேன் தந்தேன் நடா வல்லரக்கா வல்லரக்கா தாரணியில் கேட்டவரம் உமக்கு தந்தேன், தாரணியில் கேட்டவரம் உமக்கு தந்தேன், உனக்கு வரம் தாரணியில் கேட்டவரம் உமக்கு தந்தேன், கொடுத்தேன் நடா வல்லரக்கா வல்லரக்கோ கேட்டவரம் உங்கையில கொடுத்தேனடோ, கேட்டவரம் உங்கையில கொடுத்தேனடா, கொடுத்தேனடா வல்லரக்கா ஏ கேட்டவரம் உங்கையில கொடுத்தேனடோ. தவறு செய்தார் கொடுமை செய்தையானா, தந்த வாரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா, தந்த வாரத்தாலே தாரணியில் மாண்டிடுவா, தந்த வாரத்தாலே தாரணியில் மாண்டிடுவா, கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வாரத்தாலே கோலயத்தில் அழிந்து போவாய், கொடுத்த வாரத்தாலே கோலயத்தில் அழிந்து போவாய். அப்படி ஆண்டவன் பகவான் வரங்களை கொடுத்து வல்லரக்கன்ட்ட வரத்தை கொடுத்தாரு. வாங்க மட்டும் வணங்கி நின்றான், வணங்கிய பின் நிமிர்ந்து நின்றான். ஆமா, எலி போல நின்ன பாவி புலி போல பாயிதான். கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான். ஆமா, கொடுத்த பின்னால நிமிர்ந்து நின்றான், குதித்து எழுந்து நிக்கிறான். ஆமா, போறமுன்னு சொல்லல, போயிட்டு வாரமுன்னு சொல்லல, நீர் தான் பகவான் ஆங்குறான். ஆமா, அப்படி வரத்தை வாங்கி கொண்டு வல்லரக்க வாரான். எங்க வர்றான்? வனவா அப்படி 56 தேசத்தை அழிக்கணும்ட்டு வாரான் புலோகத்துக்கு. அவன் கெட்ட நேரம், அந்த நேரம் பார்த்து நாரதர் பகவான் வராரு. அவர் எதிரால வர்றார். ஆமா, கதைக்கு கிளைமாக்ஸ் நாரதர் தானே. ஆமா, நாரதர் இல்லாட்டி ஒரு கதை நடக்காதுல்ல. நாரதரின் கலகம் நன்மையில தான் முடியும். ஆமா, அப்போ கெட்ட நல்லவனுக்கு நல்லதை சொல்லணும், கெட்டவனுக்கு கெட்டதானே சொல்லணும். அவன் வழியிலே புத்தியை சொல்லணும். எப்பா வல்லரக்கா யாரக்கா பீஷ்ம கையும் வெறுங்கையுமா வரையே என்ன அர்த்தம்? நான் பகவானை கண்டு 12 வருஷம் தவம் இருந்தேன். நீட்டிருவேன், எரிச்சிருவேன், விலகி போருங்க. ஆமா, எப்பா பொறு அப்படி நீ என்னப்பா வர வாங்கியிருக்க? எரிக்கு வர வாங்கிட்டு வரேன். ஆண்டவனை நினைத்து 5 விரலுக்கு அக்னி வரத்தை வாங்கிட்டு வரேன். என் முன்னால நிக்காதீங்க, தூர போங்க அப்படிங்க. சுட்டுருவோம், பொசிக்கிறோம். ஆமா, அப்போ பார்த்தார் நாரத முனிவர், நாரத மகாமுனிவர். ஆமா, அப்ப இவனுக்கு இவன் வழியில தான் போகணும்னு சொல்லி எப்பா பொறு ஆண்டவன் வரம் தந்தாரு. எப்படி தந்தாரு? தந்தேன் வாயால சொன்னாரு. நானும் வந்துட்டேன். அள்ளி தந்தாரா, முள்ளி தந்தாரா, இல்ல பொட்டனமா கட்டி தந்தாரா? அடக்கு இருக்கா? தந்தேன் வந்துட்டேன். யாரு கேட்டாலும் ஆண்டவன் சிவபெருமான் தந்தேன் தான் சொல்லுவாரு. ஆமா, அது வெறும் வெத்து வேட்டு தான். யாருக்கும் தரமாட்டாரு. கொடுப்பேன் பாரு, யாருக்கும் கொடுத்துருக்க அதுல ஒண்ணும் இருக்காது. அதனால என்ன செய்யணும்? 10,000 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாய் தாளு எத்தனை? 20 தாள் இருக்குன்னு எண்ணி பார்க்கணும். 10,000 ரூபாய் 500 தாள்னா 20 தாள் இருக்கணும். வீட்டுக்கு போயிட்டு 2 தாள் குறையுதுன்னு வந்தா கொடுப்பாங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி நீ தந்த வரத்தை நீ பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்ல. ஆமையா, அவனோ சிவபெருமானை எரிக்க வேண்டும் என்று எண்ணி நினைத்து, ஆமா, அவன் வரக்கன் சிவபெருமானை எரிக்க வருகின்ற வேளையில அங்க ஆமா அங்க யாரெல்லாம் சிவபெருமானோடு ஓடி ஒளிந்தார்கள் தெரியுமா? பயந்து யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம்? வானவரும் ஓடினார்.